அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது Coulomb's law, class 12 physics. In 1786, Coulomb deduced the expression for the force between stationary point charges in vacuum or free space. So 1786, Coulomb stationary chargesனா சார்ஜஸ் மூவ் ஆகல, ஃபிக்ஸடாக ஒரு பாயிண்டில் இருக்கு. பாயிண்ட் சார்ஜஸோடு அவர் டீல் பண்ணுறாரு. ஸோ இந்த சார்ஜஸ்கிடையே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பற்றின ஒரு ஃபார்முலா, ஒரு கான்க்ரீட் ஃபார்முலா அவர் கொடுக்குறாரு. ஆனால் அவர் செய்யும் பொழுது அந்த டூ சார்ஜஸ் இருக்கும் இடம், அதை சுற்றி உள்ள இடம் இல்லை, அந்த சார்ஜஸ் இடையில் இருக்கிற மீடியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏர், அது ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம். ஏன்னா மோரர்லெஸ் வேக்கம், ஃப்ரீ ஸ்பேஸ் ஆல்மோஸ்ட் எப்சிலானோட வேல்யூ ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டின்னு சொல்லுவோம், அது ஈக்குவல் டு 1. அதனால் தெர் இஸ் நோ மச் டிஃப்ரென்ஸ், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதனால் வேக்கம் சொன்னாலும், வெற்றிடம் சொன்னாலும், ஃப்ரீ ஸ்பேஸ் என்னாலும் சொன்னாலும் இந்த ஃபார்முலா பொருந்தும். அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, கூலம் ஒர்க் பண்ண சொல்ல அவர் யூஸ் பண்ண மீடியம் வந்து வேக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரீ ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம். சரி, அவர் என்ன சொல்றாருன்னா, இது அந்த இயர் கூலம் ஒர்க் அவுட் பண்ண இயர் F21 force is a vector quantity, another vector is equal to K, இது வந்து constant, proportionality constant, Q1 Q2 by R square, distance square, R1 2 cap. இது எப்படி வியூ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு சார்ஜ், சரி, இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஸோ இது Q1, இது Q2. இது force on 2 because of 1. It's a vector. இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற distance வந்து R. So force is directly proportional to product of charges. இந்த சார்ஜ் Q1 Q2, அதோட மேக்னிடியூட் ஆஃப் Q1 மேக்னிடியூட் ஆஃப் Q2, அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இன்வெர்ஸ்லி இதுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R. ஸோ இது வந்து டினாமினேட்டரில் இருக்கு. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், தட் இஸ் R ஸ்கொயர். ஸோ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்காக வி இன்ட்ரடியூஸ் K. இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நோட்டேஷன் தான். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை Q2 பிகாஸ் ஆஃப் Q1. அதாவது இது வந்து ரிசீவிங் த ஃபோர்ஸ். ஸோ இது சோர்ஸ், இது ரிசீவிங் த ஃபோர்ஸ். ஸோ Q1 இது Q2 ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல் ஆகும். இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா, இது ஒரு ஸ்டாட்டிக் ஃபிக்ஸடாக இருக்கு, the total force is executed on Q2 அப்படி மீன் பண்ணிக்கிறோம். அதர்வைஸ் ரெண்டு ரேண்டமாக எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ரெண்டும் ஒரு மியூச்சுவலி ரிப்பல்ஷன் இல்லைங்களா, ரெண்டு சார்ஜ் ரிப்பல்ஷன் அவசரம், ரெண்டும் தான் மூவ் ஆகும். ஸோ அந்த ரெண்டும் மூவ் ஆனதுன்னா ரெண்டுமே ஆப்போசிட்டில் மூவ் ஆகுது டைரக்ஷன். இப்போ நம்ம எப்படி அசியூம் பண்ணுறோம்னா, இந்த இடத்துல இது வந்து இது மேலே ஃபோர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ Q1
is executing the force on Q2. So இது ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரி இது இது வந்து இந்த ஃபோர்ஸ் இதில் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நம்ம காட்டியிருக்கிறோம். ஸோ இதுக்கு நொட்டேஷன் ஃபோர்ஸ் ஆன் Q2 சார்ஜ் பிகாஸ் ஆஃப் Q1. இப்போ சப்போஸ் இந்த சார்ஜ் இதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னா ஃபோர்ஸ் ஆன் Q1 அது ஃபர்ஸ்ட் 1 வந்துடும் பிகாஸ் ஆஃப் Q2. அப்போ என்ன ஆகிடும்னா டைரக்ஷன் இப்படி போயிடும், இப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து யூனிட் வெக்டாருடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா R12 வெக்டார், அதாவது 1ல இருந்து 2 இதை நோக்கி போகுது. ஸோ the vector will go like this. That means the force executed on Q2 because of Q1 is represented by force 2-1. ஸோ ஆனால் அந்த வெக்டரோட டைரக்ஷன் இது எப்படி மூவ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா R12 இந்த டைரக்ஷன், இது சார்ஜ் 1 சார்ஜ் 2 இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ இதனுடைய அசம்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஆனால் பட் இன் ப்ராக்டிஸ் 2 சார்ஜஸ் when it is when you try to put both will try to repel. ஸோ ஒன்று மட்டும் மூவ் ஆகாது, ரெண்டுமே தான் மூவ் ஆகும். ஆனால் இங்கே என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா ஓகே இது ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த ப்ளஸ் சார்ஜ் Q1 Q2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் it is directed along in this direction. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும் இந்த ஃபோர்ஸ். இது வந்து இங்கே இது பண்ணுறதுனால ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வேற எந்த டைரக்ஷன்லையும் இருக்காது. ஸோ இட் இஸ் ஆக்ட்ஸ் இன் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ், தட் இஸ் Q1 into Q2 and inversely proportional to distance square. இது ரெண்டுத்துக்கு இடையில டிஸ்டன்ஸ். இந்த ரிசல்டன்ட் வெக்டார், இந்த ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் வெக்டார் will go in the same direction as the direction of force. the force எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் R2 யூனிட் வெக்டாரும் R12 வெக்டாரும் அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் கூலம்ஸ் இதில் ஒர்க் பண்ணுறப்போ அவர் யூஸ் பண்ணத மீடியா என்னன்னு கேட்டிங்கன்னா வேக்கம் இல்லைன்னா ஃப்ரீ ஸ்பேஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கேயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught epsilon r. இப்போ epsilon naught என்றது permittivity of free space, epsilon r என்றது relative permittivity. relative permittivity of air கேட்டிங்கன்னா அது 1. அதனால கூலம்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மாடலில் கேவோட வேல்யூ என்ன ஆகிடும்னா 1/4 pi epsilon naught ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆகுதுன்னா 1/4 pi epsilon naught, இது வந்து கேவோட வேல்யூ, இன்டு Q1 Q2 by R square. The forces is directed along this vector R12 cap. So this is in the direction as the direction of force. இதுதான். பட் இந்த ரெண்டு சார்ஜ் இடையில சம் அதர் மீடியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா எப்சிலான் ஆர் வந்துடும். இப்போவும் எப்சிலான் ஆர் வேல்யூ இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஏர்ன்றதுனால எப்சிலான் ஆரோட வேல்யூ 1, அதனால நம்ம எப்சிலான் ஆர் போடலை. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/4 pi epsilon naught epsilon r into Q1 Q2 by R square. Okay, so this is the first point you have to remember. So the force between two charges, either it can be attractive force ஆ இருக்கலாம் இல்லை repulsive ஆ இருக்கலாம், whatever may be the case may be, it depends on the product of charges Q1 Q2 multiply பண்ணிடணும். And it can be inversely proportional to distance square R square. புரியுதுங்களா? இதை தவிர இந்த ஃபார்முலாவில் ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்கார்டிங் டு கூலம்ஸ் லா அவர் யூஸ் பண்ண மீடியம் வந்து ஏர் இல்லைன்னா வேக்கம்ன்றதுனால இந்த எப்சிலான் ஆர் வேல்யூ 1 ஆகிடுது. அதனால நம்ம அதை போடலை. ஸோ திஸ் வில் பி த ஃபார்முலா. பட் ஆனால் ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா
force 2-1 is equal to 1 by 4 pi epsilon naught epsilon r வரும். அப்புறம் q1 q2 by r square. So direction is r12 cap. So this will be the formula. Now we have to see the value of epsilon naught. Epsilon naught வந்து 8.854 into 10 power minus 12 farads per meter. But equivalently இதை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். So first K ஓட யூனிட் என்னன்னு பார்க்கலாம் இந்த ரிலேஷன்ல. Okay. So K இங்கே வச்சிடுங்க. ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப ஃபோர்ஸ் இருக்கு. இந்த r ஸ்கொயர் இங்க கொண்டு வந்துருங்க. K அங்கேயே இருக்கட்டும். டிவைடட் பை q1 q2 is equal to K. அப்ப K க்கு என்ன யூனிட் இருக்கும்? யூனிட் ஆஃப் K ஃபோர்ஸ் இருக்கு, அதனால நியூட்டன். டிஸ்டன்ஸ் இருக்கு, r இருக்கு, அதனால மீட்டர் ஸ்கொயர். இதுக்கு ஒரு கூலும், q1க்கு ஒரு கூலும், q2க்கு ஒரு கூலும். அப்ப கூலும் ஸ்கொயர். அப்ப இதுக்கு யூனிட் என்ன ஆயிடுனா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் c பவர் minus 2. So the unit of K is Newton meter square c power minus 2. So இது ஒரு பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா K ஓட யூனிட் பார்த்தாச்சு. அடுத்தது எப்சிலான் நாட் அதனோட யூனிட் பார்க்கலாம். So K is equal to 1 by 4 pi epsilon naught so epsilon naught oda value is equal to 8.854 into 10 power minus 12 farads per meter ன்னு ஒன்று இருக்கு, அது பின்னாடி பார்ப்பீங்க. இன்னொரு யூனிட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் வந்து கூலும் ஸ்கொயர் n பவர் minus 1 m பவர் minus 2. ஸோ இந்த யூனிட் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ K is equal to 1 by 4 pi epsilon naught சொன்னோம். ஸோ epsilon naught இங்கே கொண்டு போயிடுங்க. 1 by 4 pi K. 4 pi கான்ஸ்டன்ட். K ஓட யூனிட் என்ன? இப்போதான் நம்ம பார்த்தோம். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் c பவர் minus 2. எல்லாத்தையும் அப்படியே மேலே கொண்டு போங்க. அப்போ இதுக்கு என்ன ஆயிடுங்க? நியூட்டன் மேலே போச்சுன்னா n பவர் minus 1, மீட்டர் ஸ்கொயர் மேலே போச்சுன்னா m பவர் minus 2, கூலும் பவர் minus 2 நியூமரேட்டர் போனால் கூலும் ஸ்கொயர். ஸோ அதனால எப்சிலான் நாட்டோட யூனிட் கூலும் ஸ்கொயர் n பவர் minus 1 m பவர் minus 2. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லியாச்சு. இதை தவிர இன்னொரு யூனிட்டும் இருக்கு, ஃபேரட்ஸ் பர் மீட்டர்னு ஒன்று இருக்கு. அதுக்கும் இதே வேல்யூ தான், 8.854 into 10 power minus 12 மீட்டர். ஸோ நமக்கு இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு கிடைச்சிடுச்சு. ஸோ இந்த வேல்யூத்துக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த எப்சிலான் நாட் இருக்கு இல்லைங்களா, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் இதில் எப்சிலான் ஆர் வேல்யூ இருக்கு, பட் நம்ம 1ன்னு அசியூம் பண்ணுறோம். அதனால் 1 by 4 pi epsilon naught 8.854 into 10 power minus 12. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 9 into 10 power 9. Unit of K we know, Newton meter square c power minus 2. So இந்த போர்ஷன் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் பாயிண்ட். Suppose force on charge Q2 to executed on Q2 because of Q1. This is a vector. This is notation. Is given by 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by distance square r square. இப்படி பார்த்தோம். இந்த இடத்துல epsilon r இருக்கு, ஆனால் ஏர்னு நம்ம அசியூம் பண்ணதுனால எப்சிலான் ஆரோட வேல்யூ 1 ஃபார் ஏர். அதனால் 1 multiplied by anything will give that same
So 1 by 4 pi epsilon naught. Okay, for example, இந்த சார்ஜோட வேல்யூ 1 கூலும், இது வந்து 1 கூலும், R வந்து 1 மீட்டர். அப்போ என்னிடம் 1 1, இதுவும் 1, 1 ஸ்கொயர் 1, 1 into 1 1. ஸோ இப்போ ஃபோர்ஸ், இட்ஸ் அ வெக்டர் ஃபோர்ஸ் to 1 ஓட வேல்யூ டைரக்டாக 1 by 4 pi epsilon naught வந்துடும். Correct? Because இது 1 coulomb, இதுவும் 1 coulomb, இது 1. 1 into 1 is 1 square 1. Here also 1 square 1. எல்லாம் கேன்சல் ஆகி 1 by 4 pi epsilon naught தான் இருக்கும். 1 by 4 pi epsilon naught ஓட வேல்யூ இப்போ தான் நம்ம பார்த்தோம், 9 into 10 power 9. So 9 pi into 10 power 9 force unit Newton. இப்போ இது எவ்வளோ இருக்கும்? 9 into 10 power 9 நியூட்டன் எவ்வளோ பெருசாக இருக்கும்? எப்படி அதை வியூ பண்ணுறது? நமக்கு கிலோகிராம், இது நமக்கு ஈஸியாக பார்க்கக்கூடிய, அன்றாட வாழ்க்கையிலே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு யூனிட் கிலோகிராம். 5 கிலோ எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு தெரியும், 10 கிலோ எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஸோ இது எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 10 power 9 கிலோகிராம். கிட்டத்தட்ட 10 power 9 கிலோகிராமுக்கு இது ஈக்குவல் அப்ராக்சிமேட்லி. 10 power 9 கிலோகிராம்னா என்ன? 1 போட்டு 9 0, 1 2 3 4 5 6 7 8 9 கிலோகிராம். இவ்வளோ கிலோ. 10 கிலோ நம்மளுக்கு தெரியும், அப்போ இது எவ்வளோ கிலோன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, 10 power 9 கிலோகிராம், 9 into 10 power 9 நியூட்டன்ன்றது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 10 power 9 கிலோகிராம். இப்போ நம்ம ஜென்ரலாக இந்த சார்ஜஸ் ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும், அதுக்கு யூனிட் கூலுமில் தான் இருக்குமா ப்ராக்டிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ கூலும் இருக்கலாம், ஆர் நானோ கூலும் இருக்கலாம். மைக்ரோனா 10 power minus 6 கூலும், நானோனா 10 power minus 9 கூலும், இல்லை சம்டைம்ஸ் பிகோ கூலும், பிசி பிகோ கூலும் கூட வரும். பிகோ கூலும்னா 10 power minus 12. இந்த மாதிரி நொட்டேஷன்ஸில் தான் நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளமும் பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் கூலுமில் வராது, ஏதோ ஃபார் நேம் சேக் கூலுமில் சம் ப்ராப்ளம்ஸ் கேட்டால் கேட்கலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த எப்சிலான்னு ஒரு டேர்மு, அது என்னதுன்னு பார்க்கலாம். எப்சிலான் அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். ஸோ இது வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம், எப்சிலான் நாட். இது வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு சொல்கிறோம். சில மெட்டீரியல்ஸோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்சிலான் ஆர் ஃபார் ஏர், காற்று இல்லை வேக்கம், அது ஒன்று. கிரானைட் எடுத்தீங்கன்னா அதனுடைய எப்சிலான் ஆர் வேல்யூ 5 to 7 வரைக்கும் இருக்கு. பிவிசி பாலிவினைல் குளோரைடு எடுத்துட்டிங்கன்னா அது 3 இருக்கு. ஐஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அது 3 to 5 வரைக்கும் வேரி ஆகுது. வாட்டர்லேயே நிறைய இருக்குது, பியூர் வாட்டர், சலைன் வாட்டர், சி வாட்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ். 81. ஸோ நம்ம கூலம்ஸ் லா ஃபார்முலாவில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ ஏர்ன்னு எடுத்துக்கிறோம் எப்சிலான் ஆர் வேல்யூ. அப்போ இப்போ கூலம்ஸ் ஃபார்முலா ஃபார் ஜென்ரல் கேஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஜென்ரல் கேஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஆன் சார்ஜ் 2 because of charge 1 is a vector quantity is equal to 1 by 4 pi epsilon naught epsilon r. Product of the charges q1 q2 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம், and inversely proportional to distance square r square. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ கூலம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது இந்த எப்சிலான் ஆர் வேல்யூ 1, அதனால் இதை நான் போடலை. நாம 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square போட்டுரும். இப்போது இந்த எப்சிலான் ஆர் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ ஏர் பார்த்தீங்கன்னா 1, இதை தவிர கிரானைட்டு, பிவிசி, ஐஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகம் தான். ஸோ டினாமினேட்டர் எதனா நீங்கள் இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிவிசி பாலிவினைல் குளோரைட், பிவிசி ரெண்டு சார்ஜுக்கு இடையில் நடுவில் பிவிசி இருக்கும் பொழுது
இந்த எப்சிலான் ஆர் வேல்யூ எவ்வளோ போடணும் நீங்கள் 3 போடணும். அப்போது ஏற்கனவே இருந்த ஆன்சர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆன்சர் இதெல்லாம் சேர்த்து வர ஆன்சர் 19 வச்சுங்க. இந்த எப்சிலான் ஆர் இப்போ 3 வந்ததுனால 90/3 30 ஆகி போச்சு. தட் மீன்ஸ் ஓவரால் ஃபோர்ஸ் ஹஸ் கம் டவுன். தட் மீன்ஸ் எப்சிலான் ஆர் வேல்யூ இன்க்ரீசஸ், force between the two charges decreases. So this is also an important point, because யார் இந்த பிரச்சனை இல்லை, டைரெக்டாக இது ரெண்டும் ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இதை தான் பார்த்தோம். ஆனால் இன்னொரு டேர்மும் இருக்குது, தட் இஸ் எப்சிலான் ஆர். 1/4 எப்சிலான் ஆர் மட்டும்தான் கான்ஸ்டன்ட். ஸோ எப்சிலான் ஆர் ஏர் எந்த ப்ராப்ளம் கிடையாது, ஒன்று மற்றது வந்துடும். ஆனால் பிவிசி, கிரானைட், ஐஸ், வாட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 81 வந்துடும். ஸோ எப்சிலான் ஆர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் டிக்ரீஸ் ஆகிடும். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர். அப்போது ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸை கவர்ன் பண்ணக்கூடியது 3 பாராமீட்டர் இருக்குது. ஒன்று ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் Q1 Q2, டிஸ்டன்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னா ஆர் டிக்ரீஸ் ஆனால் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸ் அண்ட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் epsilon r, which is called relative permittivity. So next video la நாம Coulomb's forceக்கும் gravitational forceக்கும் இடையில இருக்கிற சில ஒற்றுமைகள் வேற்றுமைகளை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubts or clarification, please comment in the comment section. ஏதாவது சந்தேகம் எதனால இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.